பொருளாதாரம் பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். அலகு 6, சுற்றுலாவின் அரசியல் பொருளாதாரம். அறிமுக உரை. சுற்றுலாவின் அரசியல் பொருளாதாரம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றுக்கு இடையிலான சிக்கலான தொடர்புகளை ஆராய்கிறது. அரசியல் முடிவுகள், பொருளாதார கொள்கைகள் மற்றும் அதிகார கட்டமைப்புகள் ஆகியவை சுற்றுலா வளர்ச்சி, மேலாண்மை மற்றும் தாக்கத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை வலியுறுத்துகிறது. சுற்றுலாவின் அரசியல் பொருளாதாரம் என்பது அரசியல், பொருளாதார மற்றும் சமூக காரணிகளுக்கு இடையே உள்ள சிக்கலான உறவுகளை மற்றும் அவை சுற்றுலாவின் வளர்ச்சி மற்றும் தாக்கத்தை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை ஆராயும் ஒரு பகுப்பாய்வு கட்டமைப்பாகும். ஆற்றல் இயக்கவியல், கொள்கை முடிவுகள், பொருளாதார அமைப்புகள் மற்றும் சமூக கட்டமைப்புகள் ஆகியவை சுற்றுலாவை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் அதையொட்டி சுற்றுலா சமூகத்தின் இந்த அம்சங்கள் எவ்வாறு என்பதையும் புரிந்து கொள்ள முயல்கிறது. 1. கோட்பாட்டு கட்டமைப்புகள். மார்க்சிய கண்ணோட்டம். மார்க்சிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது முதலாளித்துவ பொருளாதாரங்களுக்குள் சுற்றுலா எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் கவனம் செலுத்துகிறது. 2. சுற்றுலா எவ்வாறு வர்க்க வேறுபாடுகள் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிறது என்பதை ஆராய்கிறது. சுற்றுலாவுக்கான கலாச்சாரம் மற்றும் இயற்கையின் பண்டமாக்கலை பகுப்பாய்வு செய்கிறது. மார்க்சிய கண்ணோட்டம். புதிய தாராள கண்ணோட்டம். தடையற்ற சந்தையின் பங்கு மற்றும் சுற்றுலாத்துறையில் அரசாங்கத்தின் குறைந்தபட்ச தலையீடு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. சுற்றுலாத்துறையின் தனியார் மயமாக்கல் மற்றும் கட்டுப்பாடுகளை நீக்குவதை ஊக்குவிக்கிறது. விமர்சனங்களில் அதிகரித்த சமத்துவமின்மை மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவுகளுக்கான சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கியுள்ளது புதிய தாராளமய கண்ணோட்டம். பின்காலனிய கண்ணோட்டம். சுற்றுலா வடிவங்களை வடிவமைப்பதில் காலனித்துவத்தின் பாரம்பரியத்தை ஆராய்கிறது. கலாச்சார பிரதிநிதித்துவம், சுரண்டல் மற்றும் சார்பு நிலை ஆகியவற்றின் சிக்கல்களை ஆராய்கிறது. சுற்றுலாத்துறையின் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கிடையே உள்ள ஆற்றல் இயக்கவியலை எடுத்து காட்டுகிறது பின்காலனிய கண்ணோட்டம். 2. சுற்றுலாவில் அரசியல் தாக்கங்கள். அரசாங்க கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறை. விசாக்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் முதலீட்டு ஊக்கத்தொகை ஆகியவற்றின் கொள்கைகள் சுற்றுலாவை வடிவமைக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் மீதான விதிமுறைகள் சுற்றுலா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எடுத்து கூறுகிறது அரசாங்க கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறை. அடுத்து, அனைத்துலக தொடர்புகள். இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒப்பந்தங்கள் சுற்றுலா ஒப்பந்தங்களையும் முதலீடுகளையும் பாதிக்கிறது. விசா கொள்கைகள், பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் மூலம் தூதரக உறவுகள் சுற்றுலாவை பாதிக்கலாம் என்று அனைத்துலக தரப்பு தொடர்புகள் கூறுகிறது. அரசியல் சிறத்தன்மை. சிறத்தன்மை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. அதே நேரத்தில் அரசியல் அமைதியின்மை அவர்களை தடுக்கிறது. ஒரு நேர்மறையான தேசிய பாடத்தை மேம்படுத்தவும் சர்வதேச ஆதரவை பெறவும் அரசாங்கங்கள் சுற்றுலாவை பயன்படுத்தலாம். 3. சுற்றுலாவின் பொருளாதார அம்சங்கள். அதில் பொருளாதார பங்களிப்பு. சுற்றுலா வருமானம், வேலைவாய்ப்பு மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை உருவாக்குகிறது. உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதன் மூலம் இது உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதாக கருதப்படுகிறது. பொருளாதாரத்தின் பங்களிப்பு. பொருளாதார சார்பு. சுற்றுலாவை அதிகமாக நம்புவது உலக பொருளாதார மந்த நிலைகள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் தொற்று நோய்கள் போன்ற வெளிப்புற பொருளாதாரத்தை பாதிக்கலாம். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பல வகைப்படுத்துதல் முக்கியமானது. இது பொருளாதாரத்தை சார்ந்திருத்தலை பொறுத்தது. வருமான பகிர்வு. சுற்றுலாவின் நன்மைகள் சமமாக விநியோகிக்கப்படலாம். பெரும்பாலும் உள்ளூர் சமூகங்களை விட பெரிய நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக இருக்கும். வருமான பகிர்வு என்பது உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூகம் சார்ந்த சுற்றுலா ஆகியவற்றை இலக்காக கொண்ட கொள்கைகள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை தணிக்க உதவும். 4.
சமூக மற்றும் கலாச்சார தாக்கங்கள். கலாச்சார பொருட்கள். சுற்றுலா உள்ளூர் கலாச்சாரங்களின் பண்டமாக்குதலுக்கு வழிவகுக்கும். அங்கு பாரம்பரியங்கள் சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்றது. இது நம்பகத்தன்மையை இழந்து கலாச்சார சீரழிவுக்கும் வழிவகுக்கலாம். சமூக மாற்றம். சுற்றுலா சமூக நெறிமுறைகள், மதிப்புகள் மற்றும் சமூக இயக்கவியல் மாற்றங்கள் உட்பட சமூக மாற்றங்களை கொண்டு வர முடியும். இது வளங்கள், குலமாற்றம் மற்றும் உள்ளூர் மக்களின் இடப்பெயர்வு ஆகியவற்றில் மோதல்களுக்கு வழிவகுக்கும். 5வது சுற்றுச்சூழல் கலந்தாய்வுகள். நிலைத்தன்மை. சுற்றுலாவின் அரசியல் பொருளாதாரம், வளம் குறைதல், மாசுபாடு மற்றும் வாழ்விட அழிவு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். நிலையான சுற்றுலா நடைமுறைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் பொருளாதார நன்மைகளை சமநிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. பருவநிலை மாற்றம். போக்குவரத்து மற்றும் கட்டுமானத்தில் இருந்து பசுமை இல்லா வாயு வெளியேற்றம் மூலம் காலநிலை மாற்றத்திற்கு சுற்றுலா பங்களிக்கிறது. சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் பசுமை நடைமுறைகளை ஊக்குவிக்கும் கொள்கைகள் இதன் விளைவுகளை தணிக்க முக்கியமானவையாக கருதப்படுகிறது. 6வது உலகமயமாக்கல் மற்றும் சுற்றுலா. நாடு கடந்த நிறுவனங்கள். பெரிய சர்வதேச நிறுவனங்கள் சுற்றுலாத்துறையின் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. உள்ளூர் பொருளாதாரங்கள் மற்றும் தொழிலாளர் சந்தைகளின் செல்வாக்குக்கு செலுத்துகின்றன. இந்த நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுரண்டல் ஆகிய இரண்டையும் உந்துவிக்கின்றன. நாடு கடந்த நிறுவனங்கள். உலகளாவிய சுற்றுலா நெட்வொர்க்குகள். சுற்றுலா என்பது போக்குவரத்து, விருந்தோம்பல் மற்றும் சந்தைப்படுத்துதல் தொழில்களை உள்ளடக்கிய உலகளாவிய வலையமைப்பின் ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது. உலகளாவிய விநியோக சங்கிலியை புரிந்து கொள்வது சம பங்கு மற்றும் நிலைத்தன்மையின் சிக்கல்களை தீர்ப்பதற்கு அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. 7வது கொள்கை மற்றும் ஆட்சி. பல நிலை நிர்வாகம். சுற்றுலா நிர்வாகம் சர்வதேச நிறுவனங்கள், தேசிய அரசாங்கங்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் உட்பட உள்ளூர் முதல் உலகம் வரை பல நிலைகளை உள்ளடக்கியுள்ளது. பல நிலை நிர்வாகம். திறமையான நிர்வாகத்திற்கு இந்த நிலைகளில் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பொது மற்றும் தனியார் கூட்டமைப்பு. அரசு மற்றும் தனியார் துறைகளின் ஒத்துழைப்பு சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது. இந்த கூட்டமைப்புகள் சமமானவை மற்றும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. முடிவில் சுற்றுலா மற்றும் சமூகங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் சூழலின் அதன் தாக்கங்களை வடிவமைக்க அதிகாரம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு குறிப்பிடுகின்றன என்பதை பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியுள்ளது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலம் பங்குதாரர்கள் மிகவும் சமமான, நிலையான மற்றும் உள்ளடக்கிய சுற்றுலா துறையை நோக்கி செயல்பட முடியும் என்பதை இது தெளிவாக விளக்குகின்றது. சுற்றுலாவின் அரசியல் பொருளாதார அணுகுமுறைகளை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? சுற்றுலாவின் அரசியல் பொருளாதார அணுகுமுறைகளை படிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுற்றுலா எவ்வாறு பரவுகிறது மற்றும் பரந்த சமூக பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்புகளால் எவ்வாறு இது பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றிய விரிவான புரிதலை பெறுவதற்கு சுற்றுலாவின் அரசியல் பொருளாதார அணுகுமுறையை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த பல்துறை அணுகுமுறையானது ஆற்றல், இயக்கவியல், கொள்கை தாக்கங்கள், சமூக சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் சிக்கல்களை கருத்தில் கொண்டு மேற்பரப்பு நிலை பொருளாதார நன்மைக்கு அப்பால் சுற்றுலாவை ஆழமாக பகுப்பாய்வு செய்ய இது அனுமதிக்கின்றது. 1. பவர் டைனமிக்ஸை புரிந்து கொள்வது. அதிகார பகிர்வு, உலகமயமாக்கலின் தாக்கம், கொள்கை தாக்கம் இதில் அடங்குகின்றது. அதிகார பகிர்வு என்பது அரசாங்கங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் போன்ற சுற்றுலா துறையில் யார் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்தல் வேண்டும்.
சக்தி ஏற்றத்தாழ்வுகள், முடிவெடுக்கும் செயல்முறைகள் மற்றும் சுற்றுலா நன்மைகளின் விநியோகம் ஆகியவற்றை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் பங்களிக்கிறது. உலகமயமாக்கலின் தாக்கம். உலகளாவிய சுற்றுலா நெட்வொர்க்குகள் மற்றும் நாடு கடந்த நிறுவனங்களின் உள்ளூர் சுற்றுலா நிலப்பரப்புகளை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை பகுப்பாய்வு செய்தல் மிகவும் அவசியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. உள்ளூர் பொருளாதாரங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் உலகமயமாக்கலின் தாக்கங்களை மதிப்பீடு செய்தல் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. மூன்றாவதாக கொள்கை தாக்கம். இது உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் அரசியல் முடிவுகள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் சுற்றுலா வளர்ச்சியை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை பற்றி ஆராய்கின்றது. சுற்றுலா கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் செல்வாக்கு செலுத்துவதில் சர்வதேச அமைப்புகளின் பங்கை புரிந்து கொள்ள முடிகிறது. எடுத்துக்காட்டாக UNWTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். இரண்டாவதாக பொருளாதார தாக்கங்கள். பொருளாதார நன்மைகள் மற்றும் செலவுகள். இதில் நாம் காண்பது பொருளாதார நன்மைகள் மற்றும் செலவுகள், சார்பு மற்றும் பாதிப்பு, வருமான பகிர்வு. 1. பொருளாதார நன்மைகள் மற்றும் செலவுகள். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, வேலை வாய்ப்பு மற்றும் அந்நிய செலவாணி வருவாய் ஆகியவற்றின் சுற்றுலாவின் பொருளாதார பங்களிப்புகளை மதிப்பீடு செய்தல் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் சமூக பாதிப்புகள் உட்பட சுற்றுலா தொடர்பான செலவுகளை பகுப்பாய்வு செய்கிறது. பொருளாதார நன்மை மற்றும் செலவுகள். அடுத்ததாக சார்பு மற்றும் பாதிப்பு. சுற்றுலா குறிப்பாக வளரும் நாடுகளில் பொருளாதார சார்பு அபாயங்களை மதிப்பீடு செய்கின்றது. உலக பொருளாதார வீழ்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் தொற்று நோய்கள் போன்ற வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு சுற்றுலா சார்ந்த பொருளாதாரங்களின் பாதிப்பை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வருமான பகிர்வு. பெரிய நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் உட்பட பல்வேறு பங்குதாரர்களுக்கிடையே சுற்றுலா வருவாய் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்தல் வேண்டும். சுற்றுலா பயன்களை இன்னும் சமமாக விநியோகிக்க உத்திகளை ஆராய்தல் வேண்டும். மூன்றாவது சமூக மற்றும் கலாச்சார தாக்கங்கள். கலாச்சார பொருட்கள், சமூக மாற்றம் மற்றும் சமூக இயக்கவியல், அதிகாரமளித்தல் மற்றும் பங்கேற்பு இதில் அடங்குகின்றது. கலாச்சார பொருட்கள். சுற்றுலா எவ்வாறு உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களின் பண்டமாக்குதலுக்கு வழிவகுக்கும் என்பதை பகுப்பாய்வு செய்தல் வேண்டும். சமூக அடையாளம் மற்றும் கலாச்சார ஒருமைப்பாட்டின் மீது கலாச்சார பண்டமாக்கலின் தாக்கத்தை மதிப்பீடு செய்தல் வேண்டும். சமூக மாற்றம் மற்றும் சமூக இயக்கவியல். சமூக விதிமுறைகள், மதிப்புகள் மற்றும் சமூக கட்டமைப்புகளின் மாற்றங்கள் உள்பட சுற்றுலா மூலம் சமூக மாற்றங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. வளங்கள், ஜென்டிஃபிகேஷன்ஸ் மற்றும் உள்ளூர் மக்களின் இடர்பெயர்ச்சி ஆகியவற்றின் மோதல்களுக்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்தல் வேண்டும். அதிகாரமளித்தல் மற்றும் பங்கேற்பு. உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்துவதற்கான வழிகளை, நெறிமுறைகளை ஆராய்ந்து மற்றும் சுற்றுலா திட்டமிடல் மற்றும் முடிவெடுப்பதில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்தல் வேண்டும். சமூக சமத்துவம் மற்றும் கலாச்சார பாதுகாப்பை ஊக்குவிக்கவும் சமூக அடிப்படையிலான சுற்றுலா மாதிரிகளை ஆய்வு செய்தல் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நான்காவது சுற்றுச்சூழ்நிலை நிலைத்தன்மை. சுற்றுச்சூழல் பாதிப்பு, வள நுகர்வு, மாசுபாடு மற்றும் வாழ்விட அழிவு உள்ளிட்ட சுற்றுலா நடவடிக்கைகளின் சுற்றுச்சூழல் தடம் பகுப்பாய்வு செய்தல் வேண்டும். சுற்றுலா வளர்ச்சியின் நீண்ட கால சுற்றுச்சூழல் விளைவுகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து விடுபட
இயலும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நிலையான சுற்றுலா நடைமுறைகள். சுற்றுச்சூழல் பாதிப்புடன் பொருளாதார நன்மைகளை சமநிலைப்படுத்தும் நிலையான சுற்றுலா நடைமுறைகளை ஆராய்தல் வேண்டும். நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் செயல்திறன்களை மதிப்பீடு செய்தல் வேண்டும். அவ்வாறு மதிப்பீடு செய்தால் நிலையான சுற்றுலா நடைமுறைகளை நாம் மேற்கொள்ள முடியும். பருவநிலை மாற்றம். பசுமை இல்லா வாயு வெளியேற்றத்தில் சுற்றுலாவின் பங்களிப்பு உட்பட சுற்றுலா மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை ஆராய்தல் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் பாதிப்பை தணிப்பதற்கான உத்திகளை ஆராய்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்க்கும் நன்மைகளை ஊக்குவித்தல் ஆகியவை இந்த பருவநிலை மாற்றத்தில் அடங்கும். 5வது, கொள்கையும் மற்றும் ஆட்சி. பலநிலை நிர்வாகம். சுற்றுலா நிர்வாகத்தில் அரசாங்கத்தின் வெவ்வேறு நிலைகளின், அதாவது உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுற்றுலாத்துறையில் பல நிலை நிர்வாகத்தின் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை ஆராய்தல் வேண்டும். பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை. சுற்றுலா வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டாண்மைகளின் பங்கை பகுப்பாய்வு செய்தல் வேண்டும். இந்த கூட்டாண்மைகள் சமமானவை மற்றும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதை உறுதி செய்வதற்கான வழிகளை இது ஆராய்தல் வேண்டும். ஒழுங்குமுறை கட்டமைப்புகள். தொழிலாளர்கள், சட்டங்கள், சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறைகள் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் உட்பட சுற்றுலாவின் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளின் தாக்கத்தை ஆய்வு செய்தல் வேண்டும். நிலையான மற்றும் உள்ளடக்கிய சுற்றுலாவை மேம்படுத்துவதில் பல்வேறு ஒழுங்குமுறை அணுகுமுறைகளின் செயல்திறன்களை மதிப்பீடு செய்தல் வேண்டும் என்பதை கூறுகின்றார்கள். 6வதாக, முழுமையான மற்றும் இடைநிலை அணுகுமுறை. விரிவான பகுப்பாய்வு என்பது சுற்றுலா என்பது ஒரு பொருளாதார நடவடிக்கை மட்டுமல்ல, சமூக, கலாச்சார, சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் பரிணாமங்களுடன் பின்னி பிணைந்துள்ளது என்பதை அங்கீகரிப்பது அவசியமான ஒன்றாகும். சுற்றுலாவின் தாக்கங்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு முழுமையான பகுப்பாய்வு தேவை என்பதை வலியுறுத்த வேண்டும். இடைநிலை ஆராய்ச்சி. பொருளாதாரம், சமூகவியல், அரசியல் அறிவியல், சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மற்றும் பிற துறைகளில் இருந்து நுண்ணறிவுகளை ஒன்றிணைக்கும் இடைநிலை ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை பகுப்பாளர்கள், ஆராய்ச்சி பயிற்சியாளர்கள் மற்றும் இவர்களுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் சுற்றுலாவின் சிக்கலான சவால்களை எதிர்கொள்ள ஒற்றுமைகள் மிகவும் அவசியம் என்பதை இது வலியுறுத்துகிறது. முடிவில் இந்த அணுகுமுறை சுற்றுலா வழங்கும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் ஒரு விரிவான கட்டமைப்பை வகுக்கின்றது. சுற்றுலா உலகமயமாக்கல் மற்றும் புதிய அரசியல் பொருளாதாரம். உலகமயமாக்கல் சுற்றுலாத்துறையை ஆழமாக பாதித்துள்ளது. பொருளாதாரம், சமூக மற்றும் அரசியல் தொடர்புகளின் சிக்கலான வலையை இது உருவாக்குகிறது. சுற்றுலாவின் புதிய அரசியல் பொருளாதாரம் இந்த இயக்கவியலை ஆராய்கிறது. உலகமயமாக்கல் சுற்றுலா நடைமுறைகள், கொள்கைகள் மற்றும் தாக்கங்களை எவ்வாறு மறு வடிவமைக்கிறது என்பதில் கவனம் செலுத்துதல் வேண்டும். சுற்றுலாவில் பூகோளமயமாக்கல் என்பது எல்லைகளை கடந்து பயணிப்பதை எளிதாக்குவது, இலக்குகளின் சர்வதேச சந்தைப்படுத்துதல், சுற்றுலா உள்கட்டமைப்பில் உலகளாவிய முதலீடு மற்றும் கலாச்சார தாக்கங்களின் பரவல் என வெளிப்படுத்துகிறது. சுற்றுலா உலகமயமாக்கல் மற்றும் அரசியல் பொருளாதார கண்ணோட்டத்தில் அதன் தாக்கங்கள் பற்றிய
விரிவான கருத்துக்களை இதில் நாம் காணலாம். 1. சுற்றுலா உலகமயமாக்கல். சுற்றுலா உலகமயமாக்கல் என்பது பொருட்கள், சேவைகள், மூலதனம், தகவல் மற்றும் மக்கள் ஆகியவற்றின் மூலம் நாடுகளின் அதிகரித்து வரும் ஒன்றோடொன்றான மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை குறிக்கிறது. சுற்றுலா உலகமயமாக்கல் என்பது சுற்றுலா உலகமயமாக்கலின் இயக்கிலாக கருதப்படுவது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், பொருளாதார கொள்கைகள், கலாச்சார பரிமாற்றம். தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பார்க்கும் பொழுது போக்குவரத்து மேம்பாடுகள், எடுத்துக்காட்டாக விமான பயணம், அதிவேக ரயில்கள், அது மாதிரி தகவல் தொடர்புகள், தொழில்நுட்பங்கள், எடுத்துக்காட்டாக இணையதளம், சமூக ஊடகங்கள், இவை அனைத்தும் சர்வதேச பயணம் மற்றும் சந்தைப்படுத்துதலை எளிதாக்குகின்றன. அடுத்ததாக பொருளாதார கொள்கைகள். வர்த்தக தாராளமயமாக்கல், கட்டுப்பாட்டுகள் நீக்கம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி ஆகியவற்றை சுற்றுலா துறையில் உலகளாவிய முதலீடு மற்றும் போட்டியை சாத்தியமாக்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம பார்ப்பது கலாச்சார பரிமாற்றம். கலாச்சார பரிமாற்றம் என்பது பல்வேறு கலாச்சாரங்கள், பாரம்பரிய தலங்கள் மற்றும் இயற்கை இடங்களில் உலகளாவிய ஈர்ப்பு சர்வதேச சுற்றுலாவை இயக்குகிறது என்பதுதான் கலாச்சார பரிமாற்றத்தை உணர்கிறது. இரண்டாவதாக பொருளாதார பாதிப்புகள். உலகளாவிய சந்தை ஒருங்கிணைப்பு. சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்காக போட்டியிடும் இடங்களுடன் சுற்றுலா ஒரு குறிப்பிடத்தக்க உலகளாவிய தொழிலாக மாறியுள்ளது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. பொருளாதார நன்மைகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள். சுற்றுலா கணிசமான வருவாய், அந்நிய செலாவணி வருவாய் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. பொருளாதார கசிவு. சுற்றுலா வருவாயின் பெரும்பகுதி வெளிநாடுகளுக்கு சொந்தமான வணிகங்கள் மற்றும் சுற்றுலா தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான இறக்குமதிகள் ஆகியவற்றின் காரணமாக புறவல நாடுகளிலிருந்து, குறிப்பாக வளரும் பிராந்தியங்களிலிருந்து வெளியேறுகின்றது. பொருளாதார கசிவை நிவர்த்தி செய்வதற்கு உள்ளூர் விநியோக சங்கிலியை வலுப்படுத்தவும் சுற்றுலா நிறுவனங்களின் உள்ளூர் உரிமைகளை மேம்படுத்தவும் உத்திகள் தேவைப்படுகின்றன. இது பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக கருதப்படுகிறது. உலகளாவிய சந்தையின் ஒருங்கிணைப்பு, பொருளாதார நன்மைகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார கசிவு, இவை அனைத்தும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக கருதப்படுகிறது. சமூகம் மற்றும் கலாச்சார தாக்கங்கள். கலாச்சார ஒருமைப்படுத்தல் எதிராக பன்முகத்தன்மையை உணர்தல். கலாச்சார பாரம்பரிய தலங்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் நிதியை உருவாக்குவதன் மூலம் கலாச்சார பரிமாற்றத்தையும் பாதுகாப்பையும் சுற்றுலா ஊக்குவிக்க முடியும் என்பது உண்மையான கருத்தாக கருதப்படுகிறது. கலாச்சாரம் ஒருமைப்படுத்துதல் என்பது சுற்றுலா துறை கலாச்சார பரிமாற்றத்தையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதை உறுதியாக எடுத்து சொல்கிறது. சமூக மாற்றம். அடுத்து சுற்றுலா சமூக நெறிமுறைகள், வாழ்க்கை முறைகள் மற்றும் சமூக கட்டமைப்புகளின் மாற்றங்கள் உட்பட குறிப்பிடத்தக்க சமூக மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று சமூக மாற்றம் கூறுகிறது. சமூக அதிகாரம். சுற்றுலா மூலம் உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்துவது, முடிவெடுப்பதில் நன்மை மற்றும் பகிர்வு ஆகியவற்றின் பங்களிப்பை உறுதி செய்வது சமூக அதிகாரங்களை கொணர்வது ஆகும். சமூக மற்றும் கலாச்சார தாக்கங்களில் கலாச்சார ஒற்றுமைப்படுத்துதல் எதிராக பன்முகத்தன்மை, சமூக மாற்றம் மற்றும் சமூக அதிகாரங்களை உள்ளடக்கியுள்ளது. நான்காவது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை. சுற்றுச்சூழல் சீரழிவு. சுற்றுச்சூழல் மாசுபாடு, வாழ்விட அழிவு மற்றும் இயற்கை வளங்களின் அதிகப்படியான பயன்பாடு போன்ற சுற்றுச்சூழல் சவால்களுக்கு சுற்றுலா பங்களிக்கிறது. இது யாராலும் மறுக்கப்படாத ஒன்று. சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது அதிக சுற்றுலா பயணிகளின் வரவால் அங்குள்ள சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. வாழ்விடங்களும் அதே ஒற்ற மாதிரி
அழிவுகள் ஏற்படுகிறது. சுற்றுச்சூழல் அதிகரிப்பதால் இருக்கும் இடங்களை எல்லாம் கட்டிடங்களாக மாற்றுவதன் மூலம் வாழ்விட அழிவிடங்கள் ஏற்படுகிறது. அடுத்து இயற்கை வளங்களின் அதிகப்படியான பயன்பாட்டினால் அதுவும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு ஒரு சவாலாக இது இருக்கிறது. நிலையான சுற்றுலா நடைமுறைகள். நிலையான சுற்றுலா எதிர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கங்களை குறைத்து பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிலையான சுற்றுலா என்பது எதிர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கங்களை தவிர்த்து, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மாசுபாடு, வாழ்விட அழிவு மற்றும் இயற்கை வளங்களின் அதிகப்படியான பயன்பாடு, இவை எல்லாத்தையும் குறைத்து அதற்கு தேவையான பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுதான் நிலையான சுற்றுலா இயங்குகிறது. பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றத்தால் சுற்றுலா பாதிக்கப்படுகிறது மற்றும் பங்களிக்கிறது. ஒரு வகையில் பார்த்தோம்னா பருவநிலை மாற்றத்தினால நிறைய சுற்றுலாவால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒரு வகையில பாத்தீங்கன்னா சுற்றுலாவுடைய பருவநிலை மாற்றத்தினால சுற்றுலாவுடைய பங்களிப்பு அதிகமாக காணப்படுகிறது என்று கூறலாம். இது காலநிலை எதிர்ப்பு, சுற்றுலா உத்திகளை உருவாக்குதல் மற்றும் குறைந்த கார்பன் சுற்றுலா விருப்பங்களை மேம்படுத்துதல் ஆகியவை நிலைத்தன்மைக்கு முக்கியமானவை என்று கருதப்படுகிறது. அதாவது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான அழிவுகளை தடுத்து நிறுத்தினால், அதுக்கான உத்திகளை நம்ம மேற்கொண்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சுற்றுலாவின் பங்களிப்பை பருவநிலை மாற்றத்தில் அதிகரிக்க செய்யலாம், பாதிப்புகளை குறைக்கலாம் என்று இதில் கூறலாம். அதாவது இந்த காலநிலை எதிர்ப்பு, சுற்றுலா உத்திகளை உருவாக்குதல் மற்றும் குறைந்த கார்பன் சுற்றுலா விருப்பங்களை மேம்படுத்துதல், இது எல்லாமே என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிலைத்தன்மைக்கு முக்கியமான ஒரு பாதையை வழிவகுத்து தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து அரசியல் மற்றும் ஆளுகை சிக்கல்கள். இதுல ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் இருக்கு, சர்வதேச ஒத்துழைப்பு இருக்கு, பொது தனியார் கூட்டமைப்பு இருக்கு. இப்போ ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சுற்றுலாத்துறையில் உலகமயமாக்கலின் தாக்கத்தை நிர்வகிக்க பயனுள்ள ஒழுங்குமுறை அவசியம். அதாவது ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சுற்றுலாத்துறையில நம்ம சுற்றுலாத்துறையை உலகமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து அந்த மாதிரி உலகமயமாக்கல் நடந்து கொண்டுதான் இருக்குது. அப்படி உலகமயமாக்கல் ஏற்படுத்தி தரும்போது அதுல நிறைய பாதிப்புகள் உருவாகலாம். அந்த பாதிப்புகளை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த ஒழுங்குமுறையான கட்டமைப்பை நாம் மேற்கொண்டால் நம்ம அந்த மாதிரி இருக்கிற பாதிப்புகள் சிக்கல்களிலிருந்து விடுபடலாம். சுற்றுலாத்துறையிலுடைய பங்களிப்பை அதிகரிக்கலாம். இதன் மூலம் சர்வதேச ஒத்துழைப்பு என்பது சுற்றுலாத்துறையில் உலகளாவிய சவால்களுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு தேவை. நம்ம இப்ப சுற்றுலாத்துறையில் நிறைய, அதாவது உலகளாவிய சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சர்வதேச அளவுல சுற்றுலா மேற்கொள்ளும் போது, அதாவது நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் அப்படின்னு நம்ம சுற்றுலாவுடைய சர்வதேச அளவுல இதை மேற்கொள்ளும் போது இதனோட ஒத்துழைப்பு, சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்றா கருதப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய ஒருங்கிணைப்பு, இப்ப அந்த சர்வதேச அதாவது சுற்றுலா மேற்கொள்ளும் போது எங்கெல்லாம் நம்ம போறோமோ அவங்களோட அதை ஒருங்கிணைச்சு நல்ல முறையில வழிநடத்தி தருவதன் மூலம் இந்த சுற்றுலாத்துறையின் உலகளாவிய சவால்களுக்கு எதிர்த்து நம்மால் சமாளிக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொது தனியார் கூட்டமைப்புகள். சுற்றுலா வளர்ச்சிக்கு 2 துறையுமே தங்களுடைய பங்களிப்பை நல்க வேண்டும் என்பது இதன் கருத்து. சுற்றுலா வளர்ச்சிக்கு பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் ஒத்துழைப்பு இன்றியமையான ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது கவர்மெண்ட் செக்டாரும் இருக்கணும், பிரைவேட் செக்டாரும் இருக்கணும், அதாவது பொதுப்பணித்துறையும் இருக்கணும், தனியார் நிறுவனங்களும் இருக்கணும். இந்த 2 நிறுவனங்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே நம்மளால என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சுற்றுலாத்துறையில ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அடுத்ததாக முடிவுரை. சுற்றுலாவின் அரசியல் பொருளாதாரம் முடிவுரையாக நாம் பார்ப்பது சமூகங்கள், பொருளாதாரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவின் பன்முக தாக்கங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வலுவான கட்டமைப்பை இது வழங்குகிறது என்று கூறலாம். ஆற்றல் இயக்கவியல், பொருளாதார சார்புகள்,
சமூக மற்றும் கலாச்சார விளைவுகள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் நிர்வாக சிக்கல்களை ஆய்வு செய்வதன் மூலம் இந்த அணுகுமுறை நிலையான மற்றும் உள்ளடக்கிய சுற்றுலா கொள்கைகளை உருவாக்க மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. சுற்றுலாத்துறை, அதாவது சுற்றுலாவின் அரசியல் பொருளாதாரம். இந்த அணுகுமுறையின் சவால்கள் மற்றும் தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு இடைநிலை ஒத்துழைப்பு, மேம்படுத்தப்பட்ட தரவு சேகரிப்பு, உள்ளடக்கிய பிரதிநிதித்துவம் மற்றும் கோட்பாட்டு நுண்ணறிவுகளின் நடைமுறை பயன்பாடு ஆகியவை மிகவும் தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த முயற்சிகள் மூலம் சுற்றுலாவின் அரசியல் பொருளாதாரம் உலகளவில் சமமான மற்றும் நிலையான சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு பங்களிக்க முடியும் என்பதை இந்த அலகில் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அலகு 7, சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்கள். சுற்றுலா என்பது ஓய்வு. சுற்றுலா என்பது ஓய்வு, வணிகம், கல்வி மற்றும் பிற நோக்கங்களுக்காக பயணம் செய்யும் ஒரு உலகளாவிய தொழில் ஆகும். இது வரலாற்று சின்னங்கள் மற்றும் இயற்கை அதிசயங்களை பார்வையிடுவது முதல் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் உணவு வகைகளை அனுபவிப்பது வரை பலதரப்பட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியது இந்த சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்கள். சுற்றுலா ஒரு குறிப்பிடத்தக்க பொருளாதார இயக்கி, வருவாய், வேலை வாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களை வளர்ப்பது சுற்றுலாவின் முதன்மையான ஒன்றாக கருதப்படுகிறது. பாரம்பரிய தலங்கள் வரலாற்று, கலாச்சார அல்லது இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகும். பாரம்பரிய தலங்கள் என்பது வரலாற்று, கலாச்சார அல்லது இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இது கருதப்படுகிறது. அவை மனித குலத்தின் மதிப்புகளாக பாதுகாக்கப்படுகின்றன. இந்த தலங்கள் மனித வரலாறு, கலாச்சாரம், பல்லுயிர் பெருக்கத்திற்கான அவர்களின் தனித்துவமான பங்களிப்பாக பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படுகிறது. சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்கள் என்பது பயணம் மற்றும் கலாச்சார பாதுகாப்பின் பரந்த பகுதிகளுக்குள் ஒன்றாக இது கருதப்படுகிறது. அதாவது பாரம்பரிய தலங்களுடைய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்கள் என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா பயணம் மற்றும் கலாச்சார பாதுகாப்பின் பரந்த பகுதிகளுக்குள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாரம்பரிய தலங்களை வகைப்படுத்தலாம். எப்படி என்ன மாதிரி பாரம்பரிய தலங்கள் இருக்கு அப்படிங்கிறத வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு கலாச்சார பாரம்பரிய தலங்கள். இது நினைவு சின்னங்களா இருக்கலாம், இல்ல கட்டிடங்களா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா கிசா பிரமிடுகளா இருக்கலாம், தாஜ்மஹலா இருக்கலாம், கொலோசியமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நினைவு சின்னங்கள், அதாவது ஒருத்தரை நினைவுக்கூடிய இடங்களாக இருக்கிறது நினைவு சின்னங்கள். கட்டிடங்கள் அப்படின்னா அந்த காலத்துல கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றும் நமக்கு நிலைநாட்டுகிற ஒன்றாக இருந்தா அந்த மாதிரி உள்ளது. அது மாதிரி பிரமிடுகள், தாஜ்மஹால், கொலாசியம், இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய வரலாற்றை கூறுகிறது, அவர்களுடைய வரலாற்றை கூறுகிறது, அவங்களுடைய கலாச்சாரத்தை கூறுகிறது, அவங்களுடைய பொருளாதார நிலையை கூறுகிறது, அவங்களுடைய பண்பாடுகளை பற்றி கூறுகிறது. இது எல்லாத்தையும் பத்தி இந்த பாரம்பரிய இடங்கள் கூறுவதால் இது கலாச்சாரத்துக்கு ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இது கருதப்படுகிறது. இயற்கை பாரம்பரிய தலங்கள் கிராண்ட் கெயின், கிராட் ஃபிரியர் ரீஃப் மற்றும் செரங்கோட்டிக் தேசிய பூங்கா போன்ற இயற்கை அம்சங்கள், வடிவங்கள் மற்றும் சிறந்த அழகு மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்பின் நிலப்பரப்புகள் ஆகியவை இதில் அடங்கும். அதாவது இயற்கை பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேச்சரா நம்ம பாக்குறது இயற்கையிலேயே ஏற்படுத்தப்பட்ட பூங்காக்கள்,
அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய விளையாட்டு தலங்கள், பண்பாட்டு தலங்கள், வந்து சமூக தலங்கள், இந்த மாதிரி நிறைய இயற்கையாலே வடிவமைக்கப்பட்டதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தலங்களை இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரம்பரிய தலங்கள், இயற்கை பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நிறைய ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம இயற்கை பாரம்பரிய தலங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அதாவது பாத்தீங்கன்னா நிறைய இது ஃபால்ஸு, இந்த மாதிரி இருக்கிற வாட்டர் பாடிஸ், லேக்ஸு, இந்த மாதிரி இருக்கிற இடங்களை எல்லாம் நம்ம இதுல சொல்லலாம் அப்படின்னா இயற்கை பாரம்பரிய தலங்களாக நம்ம இத சொல்லலாம். அடுத்து கலப்பு பாரம்பரிய தலங்கள். கலப்பு பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தலங்கள் மச்சு பிச்சு மற்றும் மவுண்ட் அந்தோஸ் போன்ற கலாச்சார மற்றும் இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதாவது கலப்பு பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுல வந்து எல்லாமே கலந்து இருக்கக்கூடியது. அதாவது மக்களின் கலாச்சாரமும் இயற்கையின் கலாச்சாரமும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு பின்னி பிணைந்து இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா கலப்பு பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நிறைய இடங்களுக்கு நம்ம போறோம் செல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோடு ஒன்றிணைந்த மக்கள் அவங்களுடைய கலாச்சாரங்களை எப்படி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு, எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி ஆடை அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி நடன முறை பயன்படுத்துறாங்க, அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை முறையில இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி உணவு மேற்கொள்றாங்க, இது எல்லாமே உள்ளடக்கி வர்றதுதான் இந்த கலப்பு பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறது. அடுத்ததான் நம்ம பாக்குறது சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு. சுற்றுலா மற்றும் பாரம்பரிய இடங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல வந்து நிறைய தொடர்பு ஏற்படுது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்களுக்கு இடையில உள்ள உறவு தொடர்புங்கிறது இதுல நிறைய பொருளாதார நன்மைகளை வந்து ஈட்டி தருவதா சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரிய தலங்கள் வந்து சுற்றுச்சூழல பயணிகளை வந்து மிகவும் அட்ராக்ட் பண்ணி இருக்கக்கூடியதா ஒன்னா இருக்கு. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு அந்த பாரம்பரிய இடங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா படையெடுத்து போறாங்க. எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அங்க அதுக்கு தேவையான நுழைவு கட்டணம், தங்குமிடம், உணவு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ள ஃபேமஸான அதாவது நம்ம புகழ்மிக்க பொருட்கள் வாங்குறது, அங்க உள்ள புகழ்மிக்க சேவைகளை பார்க்கறது, இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உள்ளூர்ல உள்ள பொருளாதாரம் வந்து வருமானத்தை உருவாக்கி தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வருவாய் தலங்கள் வந்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புக்கு வந்து ரொம்ப துணை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு மியூசியம் இருக்கு, இல்ல ஒரு இது இருக்கு, அதை மெயின்டெனன்ஸ் ஒரு பார்க் இருக்கு, மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தேவைன்னா நுழைவு கட்டணம் தேவை. நுழைவு கட்டணம் ஏன் தேவை அப்படின்னா அந்த கட்டணத்தை வச்சுதான் அதை பராமரிச்சு இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுற்றுலா பயணிகளை அட்ராக்ட் பண்ணி ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது இதனோட கருத்து. அது மூலயமா நிறைய பொருளாதாரத்தை ஈட்டலாம் என்பதும் இதனுடைய விளைவாக கூறப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கலாச்சார பரிமாற்றம். பாரம்பரிய தலங்களுக்கு நம்ம செல்லும் போது சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உள்ள பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி ஆழமான புரிதலையும் பாராட்டுதலையும் அங்க எடுத்துக்கிறாங்க. உலகளாவிய கலாச்சார பரிமாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அதாவது பாரம்பரிய தலங்களுக்கு செல்லும் போல அங்க உள்ள மக்களோட பாணிகள், அவங்க வியர் பண்ற ஆடைகள், அவங்க வியர் பண்ற அணிகலங்கள், அப்புறம் அவங்க உட்கொண்ட உணவு நடைமுறைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்களும் அவங்களுக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. அங்க உள்ளது மாதிரி செய்யணும், இங்க உள்ளது மாதிரி பண்ணணும், அங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிமாற்றங்களை அந்த ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதே மாதிரி உலகளாவிய கலாச்சாரங்களிலையும் இந்த பரிமாற்றம்ன்றது ஏற்படுது, பரஸ்பர மரியாதை ஏற்படுது. இப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அங்க உள்ள நடைமுறைகளை நம்ம பயன்படும், அதுல நமக்கு மனசுல சிலது நல்லா படும், நல்லா பயன்படக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம இங்க நடைமுறைப்படுத்துகிறது. அந்த மாதிரி உள்ளதுதான் என்ன சொல்றாங்கன்னா கலாச்சார பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு. அதாவது சுற்றுலாவை பொறுத்தவரையும் பாதுகாப்பு மிகவும் அவசியமானது. அதாவது பாரம்பரிய தலங்களை பாதுகாத்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுற்றுலாத்துறையில வளர்ச்சியை கொண்டு வர முடியும். பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாரம்பரிய தலங்கள் அப்படின்னா அந்த காலத்துல கட்டப்பட்ட அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட ஒன்னதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து பேணி பாதுகாப்பது மிகவும் அவசியமான ஒண்ணு. அப்படி பாதுகாத்தால் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா
சுற்றுலாத்துறையில வந்து வளர்ச்சியை கொண்டு வர முடியும், முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வர வளர்ச்சியை கொண்டு வரணும்னா, சுற்றுலாத்துறையில மேம்படுத்த கொண்டு வரணும்னா, மேம்பாட்டை கொண்டு வரணும்னா, டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி உள்ள பாரம்பரிய இடங்களை வந்து பாதுகாக்கணும். அப்ப பாதுகாக்கணும்னா எப்படி பாதுகாக்கிறது? என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to create a awareness. அதாவது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த பாரம்பரிய தலங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறணும். இது எந்த காலத்துல கட்டப்பட்டது, யாரால கட்டப்பட்டது, எத்தனை வருஷம் இது இருக்கு, இதனால என்ன பயன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். என்னெல்லாம் பண்ணனா அது சிதைவு நிலைக்கு போகும். அப்படி பண்ணாம இருந்தா நம்ம எப்படி அதை பாதுகாத்து வைக்க முடியும் அப்படின்ற எல்லா கருத்துக்களையும் மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். இது மூலயமா நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலயமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய பழமையான பாரம்பரிய தலங்களை வந்து பாதுகாக்க முடியும். அதிகரித்த தேர்வு நிலையானது பொது மற்றும் தனியார் துறைகளின் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு அதிக ஆதரவை பெற வழிவகுக்கும். இதுவே நம்ம பாக்குறோம், ஒரு இடத்துல அதிகமான அதாவது அதிகமான பேர் போயிட்டே இருக்காங்க அந்த பாரம்பரிய தலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறையோட தலையீடும் நிறைய இருக்கும், தனியார் துறைகளோட தலையெடுப்பும் பங்களிப்பும் நிறைய இருக்கும். அப்போ அவங்களுக்கான முயற்சியை அவங்க மேற்கொள்ளணும். அதுக்கான வழிவகை செய்தால், விழிப்புணர்வை ஏற்படுத்தினால், அதை பாதுகாத்தால் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, சுற்றுலாத்துறையில அதிக முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும், வளர்ச்சியை கொண்டு வர முடியும். சவால்கள் மற்றும் சிக்கல்கள் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன மாதிரி சவால்களை சிந்திக்கிறோம் சுற்றுலாத்துறையில? அதிக சுற்றுலா, நிறைய சுற்றுலா வருது, ஏகப்பட்ட பேரு. இப்பெல்லாம் வந்து லீவுனாவே எல்லாமே எங்க கிளம்பிடுறாங்க அப்படின்னா சுற்றுலா தான். எங்கேயாவது ஒரு இடங்கள்ல போய் பார்த்துட்டு வரும். நம்மள இருக்கிற அந்த நிலைமையில இருந்து அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சுற்றுலாவுக்கு வழிவகை செய்யறாங்க. சுற்றுலா பயணிகளின் அதிக அளவு நெரிசல்களுக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க. இது பாரம்பரிய தலங்களின் இயற்பியல் கட்டமைப்பை சேதப்படுத்தவும் மற்றும் பார்வையாளர்களின் அனுபவத்தை சீரழிக்கவும், எடுத்துக்காட்டாக நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, மாசு, பிஞ்சு, அதாவது வருகை தரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதனோட பாதுகாப்பை கரைஞ்சு அவங்களுக்கு தேவையான நன்மைகளை, அதாவது வசதிகளை செய்து தரணும். அந்த மாதிரி இருக்கிற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிற நிலங்கள்லாம் வந்து அழிச்சிட்டு அதுக்கு தேவையான பாதுகாப்பை, அதாவது அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தராங்க. இப்போ ஒரே இடங்களுக்கு நிறைய பேர் படையெடுத்து போக போக என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்க வந்து மாசு சீர்கேடு வந்து ஏற்படுது. அப்போ அது வந்து நமக்கு ஒரு சவாலா அமையுது. அதை வந்து நம்ம எப்படியாவது அதுல இருந்து விடுவிக்கிறோம், அந்த மாசுல இருந்து விடுவிக்கணும். அப்படின்னா சுற்றுலா பயணிகளோட வரவை குறைக்கிறதுனால மாசு கட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பா ஏற்படாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாசு கட்டுப்பாடு ஏற்படுதுன்னா அது ஏற்படாம தவிர்க்கிறதுக்கு அங்க என்ன தேவை, ஆக்சிஜன் நிறைய தேவை. அந்த மாதிரி உள்ள ஆக்சிஜன்ஸ் எல்லாம் நம்ம அங்க தரக்கூடிய மரங்களை நட்டு வச்சு அங்க உள்ள காத்தை வந்து மாசுபடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாதுகாப்பு தந்து அதை பேணி பாதுகாக்கணும். சரியா? அடுத்து சுற்றுச்சூழல் தாக்கம். இந்த சுற்றுலா மாசுபாடு வாழ்விட அழிவு மற்றும் அதிகரித்த கார்பன் வெளியேற்றம் போன்ற பாதகமான சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. சுற்றுலா பயணிகளின் சுற்றுச்சூழல் தடயத்தை நிர்வகிப்பது பாரம்பரிய தலங்களின் நிலைத்தன்மைக்கு முக்கியமானது. இப்ப சுற்றுச்சூழல் தாக்கம், இத சுற்றுலா மாசுபாடு, வாழ்விட அழிவுலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதிகரித்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம், இதனோட விளைவுகளால என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து அதிகமாக தாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சுற்றுலா பயணிகளின் சுற்றுச்சூழல் தடயத்தை வந்து நிர்வகிக்கிறது மூலமா இந்த பாரம்பரியமான தலங்களினுடைய நிலைத்தன்மைய நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கலாச்சார அரிப்பு. கலாச்சார அரிப்புனா என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாரம்பரிய தலங்களை வணிகமயமாக்குவது, உள்ளூர் கலாச்சாரங்களின் பண்டமயமாக்குறது, இது எல்லாம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலாச்சார அரிப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கு கலாச்சார நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இல்லைன்னா சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ப அதற்கு அரங்கேற்றப்படுகின்றன. இது பாரம்பரியத்தின் நன்மையை சிதைக்கிறது. அதாவது ஒரிஜினாலிட்டி இல்லாம போயிடுது அப்படிங்கிறது தான் கலாச்சார அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வர வர என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கா
அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இடங்களோட பாரம்பரியத்தை மாற்றிட்டே போறாங்க. ஒவ்வொரு நடைமுறைக்கும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி, நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி அமைச்சிட்டு போறதுனால ஏற்படுற விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வள மேலாண்மை. பாரம்பரிய தலங்களின் பாதுகாப்போடு சுற்றுலா வளர்ச்சியின் சமநிலைப்படுத்த நிதி, பணியாளர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட வளங்களை திறம்பட மேலாண்மை செய்வது அவசியம் என்று கூறுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா போதிய மேலாண்மை இருந்தா அது மதிப்புமிக்க தலங்களின் சீரழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மேலாண்மையே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது நம் பாரம்பரிய தலங்களை பாதுகாப்போட வழிநடத்தக்கூடிய மேலாண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிலையான சுற்றுலா நடைமுறைகள். பாரம்பரிய தலங்களின் சுற்றுலாவின் எதிர்மறையான தாக்கங்களை தணிக்க நிலையான சுற்றுலா நடைமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இவற்றில் நாம் பார்ப்பது கேரிண்டிங் கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது கூட்ட நெரிசல் மற்றும் அதிகப்படியான பயன்பாட்டை தடுக்க பார்வையாளர்களின் எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்துவது ஒன்று. இரண்டாவது சுற்றுச்சூழல் நட்பு உட்கட்டமைப்பு. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தங்குமிடங்கள் மற்றும் போக்குவரத்து போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் சுற்றுலா உள்ள உள்கட்டமைப்பை மேம்படுத்தி தருவது இரண்டாவதாக கூறப்படுறது. மூணாவது நடைமுறை என்ன சொல்றாங்கன்னா சமூக ஈடுபாடு, அதாவது சுற்றுலா திட்டமிடல், உள்ளூர் சமூகங்களை ஈடுபடுத்துதல் மற்றும் அவர்கள் சுற்றுலாவில் இருந்து பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பயனடைவதை உறுதி செய்வதை இது குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? நாலாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் விழிப்புணர்வு. கண்டிப்பா கல்வி மற்றும் விழிப்புணர்வால மட்டும்தான் இந்த பாரம்பரிய தலங்களை நிலைநிறுத்த முடியுங்கிறது யாராலையும் மறுக்கப்படாத ஒரு உண்மை. பாரம்பரிய தலங்களின் முக்கியத்துவத்தை பற்றி சுற்றுலா பயணிகளுக்கு கற்பித்தல் மிகவும் அவசியமான ஒன்று. அப்படி கற்பித்தால் மட்டுமே அப்படி உள்ள பாரம்பரிய தலங்களின் பாதுகாப்பை நம்மளால் பேணி பாதுகாக்க முடியும். அப்போ அந்த கல்வியை கற்பித்தால் பாதுகாப்பு முயற்சிகளை அதிகரிப்பதன் மூலமும் பொறுப்பான நடத்தையை ஊக்குவிக்கலாம் என்று இது கூறுகிறார்கள். இந்த மாதிரி சூழல்ல இந்த கலாச்சார மாற்றங்களை நம்ம ஏற்படுத்துவதனால நிறைய பாதிப்புகள் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏற்படுது. அப்போ நம்மளுடைய பாரம்பரிய தலங்களை பேணி பாதுகாப்பதன் மூலம் நம்மளுடைய சுற்றுலாத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். அப்போ என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது. இறுதியாக இந்த கலாச்சார மற்றும் இயற்கை பொக்கிஷங்களை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும். பாரம்பரிய தலங்களின் நிலையான மேலாண்மை வேண்டும் மற்றும் பாதுகாப்புடன் சுற்றுலா வளர்ச்சியை சமநிலைப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கலாச்சார பாரம்பரிய சுற்றுலா. பாரம்பரிய சுற்றுலா கலாச்சார பாரம்பரிய சுற்றுலா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு இடத்தில் கலாச்சாரம், வரலாற்று மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை ஆராய்வதையும் அனுபவிப்பதையும் மையமாக கொண்ட சுற்றுலாவின் துணைக்குழு ஆகும். கலாச்சார பாரம்பரிய சுற்றுலா என்பது கடந்த காலத்தை பற்றிய புரிதல் மற்றும் பாராட்டுகளை பெறுவதற்கு வரலாற்று, கலாச்சார அல்லது இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த தலங்களை பார்வையிடுவது மற்றும் தற்போதைய சமூகங்களின் அதன் செல்வாக்கு ஆகியவை இந்த கலாச்சார பாரம்பரிய சுற்றுலாவில் அடங்கும். இதனுடைய வரையறை மற்றும் நோக்கம். பாரம்பரிய சுற்றுலா ஒரு இடத்தின் கலாச்சார மற்றும் வரலாற்று சாரத்தை பிரதிநிதித்துவம் படுத்தும் தலங்களுக்கு பயணம் செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இந்த தலங்களில் வரலாற்று கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள், இயற்கை காட்சிகள், அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாச்சார மரபுகள் ஆகியவை இதில் உள்ளடங்கும். வரலாற்று தலங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள். வரலாற்று தலங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் பார்த்தோம்னா இவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகள், அரண்மனைகள், பழங்கால இடிபாடுகள் மற்றும் நினைவு சின்னங்கள் போன்ற இயல்பல் இடங்களாக இது கருதப்படுகிறது. அவை கட்டிடக்கலை பாணிகள், வரலாற்று நிகழ்வுகள்
மற்றும் கடந்த கால கலாச்சார நடைமுறைகள் பற்றிய நுண்ணறிவை வழங்குகின்றன. அருங்காட்சியகங்கள் மற்றும் காட்சியகங்கள் கலைப்பொருட்கள், கலை படைப்புகள் மற்றும் கலாச்சார வரலாற்று மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிற பொருட்களின் சேகரிப்புகளை வைத்திருக்கும் நிறுவனங்கள் ஒரு பிரதேயத்தின் பாரம்பரியத்தை பற்றி பார்வையாளர்களுக்கு கற்பிப்பதில் அருங்காட்சியகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கலாச்சார நிலப்பரப்புகள் காலப்போக்கில் மனித நடவடிக்கைகளால் வடிவமைக்கப்பட்ட பகுதிகள் மக்களுக்கும் அவர்களின் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்புகளை பிரதிபலிக்கிறது. விவசாய நிலப்பரப்புகள், தோட்டங்கள் மற்றும் வரலாற்று நகரங்கள் ஆகியவை இதில் அடங்கும். திருவிழாக்கள் மற்றும் நிகழ்வுகள் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், இசை, நடனம் மற்றும் உணவு வகைகளை வெளிப்படுத்தும் கலாச்சார மற்றும் மத விழாக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகள். இந்த நிகழ்ச்சிகள் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அதிவேக அனுபவங்களை வழங்குகின்றன. அடுத்த கூறுகளாக பார்ப்பது பாரம்பரிய பாதைகள் மற்றும் வழிகள். பல பாரம்பரிய தலங்களை இணைக்கும் நியமிக்கப்பட்ட பாதைகள் அல்லது வழிகள் சுற்றுலா பயணிகள் ஒரு பிராந்தியத்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை முறையாக ஆராய அனுமதிக்கிறது. எடுத்துக்காட்டுகளில் ஸ்பெயினில் உள்ள காமினோடி டி சாண்டியாகோ போன்ற யாத்திரை வழிகள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. வரலாற்றில் பாரம்பரிய சுற்றுலாவின் முக்கியத்துவமாக கருதப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நன்மைகள், கலாச்சார பாதுகாப்புகள், கல்வி மதிப்புகள், சமூக மேம்பாடு இதில் அடங்கும். பொருளாதார நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரிய சுற்றுலா தங்குமிடங்கள், உணவு, போக்குவரத்து மற்றும் நினைவு பொருட்களுக்கான சுற்றுலா செலவுகள் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு குறிப்பிடத்தக்க வருவாயை உருவாக்கி தருகிறது. இது வேலை உருவாக்குது மற்றும் உள்ளூர் வணிகங்களை ஆதரிக்குது. இப்ப கலாச்சார பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல பாரம்பரிய இடங்களுக்கு பார்வையாளர்களை ஈர்ப்பதன் மூலமும் பாரம்பரிய சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சொத்துக்களை பாதுகாப்பதன் மூலமும் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும் என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்படுது. பாதுகாப்பு ஏற்படுவதன் மூலம் முதலீடுகள் அதிகரிக்க செய்யுது. இதெல்லாம் கலாச்சார பாதுகாப்புனால ஏற்படுற ஒன்று. அடுத்து பாத்தீங்கன்னா கல்வியினுடைய மதிப்பு. பாரம்பரிய சுற்றுலா இது சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு கல்வி வாய்ப்பை வழங்குகிறது. அதாவது பார்வையாளர்கள் ஒரு இடத்தின் வரலாறு, அதனோட கலாச்சாரம், பண்பாடு, மரபுகள் இதை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள உள்ளூர் வாசிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதே நேரத்துல அங்க உள்ள உள்ளூர்வாசிகள் தங்களோட பாரம்பரியத்தின் மீதான ஆழமான அந்த புரிதல்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கல்வி தேவைப்படுது. அப்போ இவங்களுக்கான கல்வியை கல்வி வாய்ப்புகளை வழங்குவது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சமூக மேம்பாடு. பாரம்பரிய சுற்றுலாவுல உள்ளூர் சமூகங்களோட ஈடுபடுவது அதனுடைய பெருமைகள், அடையாளங்கள், அதனோட உணர்வை எடுத்து சொல்வது சமூக மேம்பாட்டை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கலாச்சார நடைமுறைகளை பாதுகாப்பதை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல பாரம்பரிய நிர்வாகத்தின் சமூக பங்களிப்பையும் இது ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பாக்குறது மறுமலர்ச்சி மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள். இப்ப நம்ம பார்த்தோம்னா மறுமலர்ச்சி மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா கலாச்சார வரலாற்று மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டதுதான் இதெல்லாம் சொல்றாங்க. இதை மீட்டெடுப்பது ரொம்ப அத்தியாவசிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும்ன்றத எடுத்து கூறுறாங்க. அப்போ இந்த முன்முயற்சிகளை குறிப்பிடத்தக்க தலங்கள், மரபுகள் மற்றும் கலைப்பொருள்கள் எதிர்கால சந்ததியினருக்கு அவங்களுடைய பயன்பாட்டிற்காக நம்ம அதை பராமரிப்பதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கலாச்சார தொடர்ச்சி மற்றும் அடையாளத்திற்கு பங்களிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பழங்கால பாரம்பரியத்தை மீட்டெடுத்து நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு அதை நம்ம பார்வையிடுறதுக்காக அதை நம்ம வைக்கணும். அப்போ அதுக்கான மறுமலர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளணும்.
மறுமலர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த திட்டங்களை வந்து குறைத்துவிட்ட அல்லது மறைத்துவிட்ட கலாச்சாரம் அல்லது இயற்கை பாரம்பரிய அம்சங்களை மீண்டும் உயிர்ப்பித்து அதுல கவனம் செலுத்தி அதனோட திட்டங்கள்ல மறுபடியும் மீண்டும் வழிவகை வகுத்து அதன் மூலயமா என்ன பண்ணணும் அப்படின்னா, மீட்டெடுக்கப்பட்ட அந்த பாரம்பரிய தலங்களை வருங்கால சந்ததியினருக்கு விட்டு செல்லணும். இந்த திட்டங்களுக்கு பெரும்பாலும் சமூகங்கள் அவங்களோட கலந்த காலத்துடன் இணைய வேண்டும். அதுல இழந்த அல்லது குறைத்துவிட்ட கலாச்சார நடைமுறைகளை மீண்டும் மொழிபெயர்த்து அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி திருப்பி மாற்றி அமைத்து தந்து அதை இயக்கப்பட வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாக கருதப்படுகிறது. அடுத்து வழக்கு ஆய்வு, சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்கள். இதுல நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் மேற்கொள்றோம் இல்லையா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழகிய நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஹெரிட்டேஜ் வில்லேஜ் என்ற சிறிய வரலாற்று வளமான நகரத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அப்படின்றது பாரம்பரிய கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த பாரம்பரிய கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நிறைய இடைப்பாடுகள் அந்த காலத்துலதான் அந்த மாதிரி இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய இடிபாடுகளுக்கு இடையில இருக்கும். பாத்தீங்கன்னா இடைக்கால கோட்டைகளா இருக்கலாம், அரண்மனைகளா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள கட்டடக்கடைகளா இருக்கலாம், கோட்டை மதில் சுவர்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற நிறைய இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற இடங்களை பாதுகாத்து அதுக்கான பாரம்பரிய ஹெரிட்டேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதனோட முக்கியமான ஸ்டடியா இருக்கு. அப்ப உலகெங்கிலும் பாத்தீங்கன்னா உள்ள வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலையில ஆர்வமுள்ள ஆர்வலர்கள் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய மதிப்புகளை வந்து மீட்டெடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு இப்ப வந்து அவங்கள ஈர்க்கக்கூடிய வகையில இந்த ஆர்வலர்கள் வந்து மீட்டெடுத்து அந்த தலங்களை தராங்க. இப்ப இதுல சுற்றுலா பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஏற்படுது அப்படின்னா, பொருளாதாரத்துல நிறைய பயன்கள் கிடைக்குது, கலாச்சாரத்துல பரிமாற்றம் கிடைக்குது. அடுத்து வந்து நிறைய பாதுகாப்பு சவால்கள் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை வந்து இது ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அடுத்து நம்ம பாக்குறது பாரம்பரிய பாதுகாப்பு. பாரம்பரிய பாதுகாப்பு என்பது பாதுகாப்பினுடைய முயற்சிகள் என்ன மாதிரிலாம் எடுத்தா அந்த இடங்கள்ல வந்து நம்ம பாதுகாக்க முடியும், அந்த பொருட்களை நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படின்றத மேற்கொள்றது. அதே மாதிரி சமூக ஈடுபாடு. சமூக ஈடுபாடு அப்படின்றது வர மக்களையும் அங்க உள்ள உள்ளூர் கிராமவாசிகளையும் அதுல நம்ம என்ன பண்ண வைக்கணும்னா ஈடுபட வைக்கணும். அது பாரம்பரிய அந்த தலங்களை மீத ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தி தரணும், ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தி தரணுங்கிறதா அது. அடுத்து பாத்தீங்கன்னா நிலையான சுற்றுலா நடைமுறைகள். நிலையான சுற்றுலா நடைமுறைகளை நிலைப்படுத்துவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சுற்றுலா தலங்கள்ல வந்து வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், நம்ம நிறைய சவால்களை வந்து இதுல எதிர்கொள்ற மாதிரி சூழல்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரி சவால்களை எதிர்கொள்ளலாம்? நிறைய சுற்றுலா, அதிக பயணிகள் பயணிக்கக்கூடிய சுற்றுலா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கலாச்சாரத்துல நண்பகத்தன்மை. அதாவது மக்கள் வர வர கலாச்சாரத்தினுடைய அந்த பண்பாட்டினுடைய மாற்றங்கள் ஏற்பட வருகிறது. அந்த பரிமாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து அந்த கலாச்சாரத்தினுடைய தன்மையே மாறக்கூடிய நிலைமை ஏற்படுது. அப்போ அந்த கலாச்சாரத்துல நம்பகத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் தாக்கம். அதிகமான பயணிகள் பயணிக்க என்ன ஏற்படுது அப்படின்னா, அங்க உள்ள சுற்றுச்சூழல்ல வந்து பாதிப்பு ஏற்படுது. மாசு கட்டுப்பாடு, இந்த மாதிரி ஏற்படுற செயல்பாடுகள், செயல்பாட்டு உத்திகள் இதெல்லாம் வந்து இதுல ஏற்படுது. செயல்பாட்டு உத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்வையாளர் மேலாண்மை. பார்வையாளர் மேலாண்மைங்கிறது பார்வையாளர்களை வந்து வழிப்படுத்தி நெறிப்படுத்தி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நோக்கி அவங்களுக்கு சில சட்டத்திட்டங்களை வழிவகுத்து தரணும். இப்போ கல்வி திட்டங்கள், நம்மளுடைய கல்வி திட்டங்களுடைய இந்த பாரம்பரிய கட்டிடங்கள் தலங்களால என்ன மதிப்பு இருக்கு, அதுல மூலயமா எவ்வளவு நமக்கு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத கல்வி திட்டங்கள்ல எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒத்துழைப்பு கூட்டமை. இப்ப நம்ம பாக்குறோம், அதாவது தேசிய அளவுல உலக சர்வதேச அளவுல என்ன ஏற்படணும் அப்படின்னா ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மை ஏற்படுத்தி தரணும். முடிவா பயனுள்ள மேலாண்மை, சமூக ஈடுபாடு மற்றும் நிலையான நடைமுறைகள் மூலம் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அதன் வளமான கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை எதிர்கொள்வதற்கு எதிர்கால சந்ததியினருக்கு பாராட்டவும் அனுபவிக்கவும் பாதுகாக்கவும் அதே வேளையில் சுற்றுலாவை வெற்றிகரமா மேம்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உலக அளவில் சுற்றுலா மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு முயற்சிகளை ஒருங்கிணைப்பதன் சிக்கல்கள் மற்றும் முக்கியத்துவத்தை இத்தகைய வழக்காய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்கள் பற்றி விவாதம். சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்கள் பற்றி விவாதிக்கும் பொழுது சுற்றுலாவின் நன்மைகள் அதிகப்படுத்தும் அதே வேளையில் கலாச்சாரம் மற்றும்
இயற்கை சொத்துக்களை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்கான கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்பது இதில் கருதப்படுகிறது. சுற்றுலா மற்றும் பாரம்பரிய தலங்களில் உள்ள சிக்கல்கள், அதிக சுற்றுலா வரையறை, அதனோட பாதிப்புகள், அதனுடைய மேலாண்மை உத்திகள். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையோடது, அதே மாதிரி அதுல ஏற்படுற பாதிப்புகள், அதுல ஏற்படுற மேலாண்மை உத்திகள். அதே மாதிரி கலாச்சார ஒருமைப்பாடு மற்றும் நம்பகத்தன்மைக்கு அதுல ஏற்படுற பாதிப்புகள், அதுல ஏற்படுற மேலாண்மை உத்திகள். அதே மாதிரி பொருளாதார சார்பு மற்றும் பாதிப்புகளுக்கு ஏற்படுற பாதிப்புகள், அதனுடைய மேலாண்மை உத்திகள். இது எல்லாத்தையும் சரி பண்ணும் பொழுது நம்ம நிலையான வரலாற்று சுற்றுலாவை மேற்கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, முக்கிய சிக்கல்களில் சிந்தனை மிக்க திட்டமிடல் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் பாரம்பரிய தலங்களை பாதுகாப்பதன் மூலமும், சுற்றுலா வளர்ச்சியை சமநிலைப்படுத்துவதன் மூலமும், எதிர்கால சந்ததியினருக்காக அவர்களின் விலை மதிப்பற்ற கலாச்சார மற்றும் இயற்கை பொக்கிஷங்களை பாதுகாக்கும் அதே வேளையில் சுற்றுலாவின் நன்மைகளை இடங்களையும் அதிகரிக்க செய்ய முடியும் என்பதை இந்த